Hello everyone, welcome to my channel. ஸோ நேத்தி நம்ம சேனலில் மேக்பத்தோட டீட்டெயில்டு சம்மரி போட்டிருந்தேன், சீன் வைஸ் சம்மரி போட்டிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து ஒரு 50 MCQs மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ் அதில் சொல்லாததுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் ஆர் ஆர் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு அப்பியர் இன் த பிளே? It is the three witches. What do the witches predict in Act 1? Macbeth will become king, Banquo's descendants will become king. So, ரெண்டுமே தான் answer. So, answer is both A and B. So, who is the king of Scotland at the start of the play? In the beginning of the play, Duncan was the king. So, who does King Duncan order to be executed for being a traitor? So, traitor வந்து ரெண்டு பேருங்க, மேக்டான்வால்ட் அண்ட் கார்டர் ரெண்டு பேருமே வந்து ட்ரைட்டர் தான். பட் அதில் யாரை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தேன் ஆஃப் கார்டர். Who informs Macbeth of his new title, தேன் ஆஃப் கார்டர்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்பத்தும் பேங்கோவும் விச்சஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ராஸ் அண்ட் ஆங்கஸ் ரெண்டு பேர் வந்து அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க. ஸோ யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஸ். What title does Duncan bestow upon his son Malcolm? ஸோ மேல்கம் வந்து எந்த டைட்டில் கொடுத்தாரு, அடுத்து இவர் தான் கிங் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா, இட் இஸ் பிரின்ஸ் ஆஃப் கியூம்பர்லேண்ட். Where does Duncan decide to spend the night in Act 1? ஸோ இட் இஸ் இன் மேக்பத்ஸ் கேசில். அது வந்து இன்வர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வர்னஸ். அப்புறம் வந்து இதில் 3 பிளேஸ் நீங்கள் இது பண்ணது, கார்னேஷன் பண்ணுற இடம் வந்து ஸ்கான், அப்புறம் வந்துட்டு அந்த டங்கனை கொண்டு போய் புதைக்கிற இடம் வந்து கால்மி கில் அப்படின்றது. இதெல்லாம் வந்து நான் நேற்று வீடியோலையுமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டன்சின் அண்ட் கேசில், இன்வர்னஸ் அந்த பிளேஸு, தேன் ஆஃப் 5, மேக்டஃபோட பிளேஸ் வந்து தேன் ஆஃப் 5, அந்த மாதிரி பிளேஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், who devises the plan to murder King Duncan? ஸோ மர்டர் பண்ணது மேக்பத்னாலும் யார் அந்த பிளானை டிவைஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லேடி மேக்பத். Who is haunted by vision of blood on her hands? It is லேடி மேக்பத். What reason? சாரி, இந்த ஒரு இதில் வந்து எனக்கு ஒரு கொஷின் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோலையுமே. ஸோ எந்த இதில் வந்து எந்த ஆக்ட் அண்ட் எந்த சீனில் வந்துட்டு லேடி மேக்பத் வந்து ஸ்லீப் வாக்கிங் வரும், போய் வாஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா கையை, அந்த இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வாட் ரீசன் டஸ் லேடி மேக்பத் கிவ் ஃபார் நாட் கில்லிங் டங்கன் ஹர்செல்ஃப்? ஸோ இவன் மட்டும் இந்த மாதிரி இல்லைன்னா நானே அவனை கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு சாலிலோக்கி மாதிரி யோசிப்பாங்க மேக்பத் கொண்டுட்டு வர அந்த கேப், இன் பிட்வீன் கேப்பில். ஸோ அது என்ன அப்படின்னா, ஹீ ரெசம்பிள்ஸ் ஹர் ஃபாதர். ஹூ கில்ஸ் கிங் டங்கன்? இட் இஸ் மேக்பத். What does Macbeth forget to do after killing Duncan? So to plant the daggers on the gods. Godsோட இதுதான் வந்து எடுத்திருப்பாங்க, டேகர்ஸ் தான் எடுத்து டங்கனை கொலை பண்ணியிருப்பாரு. அந்த இதை வந்து டேகர்ஸ் அங்கேயே வைக்காமல் அவர் கூட எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் யார் போய் வைப்பாங்க, அங்கே போய் வைப்பாங்க, மேக்பத்தா இல்லை லேடி மேக்பத்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். Who discovers Duncan's body? It is Macduff. Where do Duncan's sons, Malcolm and Donalbain, decide to go after their father's murder? So Malcolm decided to go to England, Donalbain decided to go to Ireland. What does Macbeth see before he kills Duncan? A dagger. Who becomes king after Duncan is murdered? It is Macbeth. ஏன்னா அவங்க சன் மேல்கம் அண்ட் டொனால்பெயின் வந்து ஓடி போயிடுவாங்க அந்த கண்ட்ரியை விட்டு. Who says, is this a dagger which I see before me, the handle toward my hand? So it is Macbeth. இது மேக்பத்தோட ஒரு சாலிலோக்கியில் வருது. What happens to Duncan's gods? They are killed by Macbeth. ஸோ மேக்டஃப் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து சொன்னதுக்கப்புறம் மேக்பத்தும் லெனாக்ஸும் வந்து உள்ளே போய் பார்ப்பாங்க. அப்போ மேக்பத் வந்து அந்த 2 காடையுமே கொன்றுவார். அவங்க ஆக்சுவலாக வந்து முழிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அந்த ட்ரிங்கோட இதில் வந்து இன்னுமே அந்த தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், what is Lady Macbeth's reaction when she hears the owl shriek? She is startled and anxious. So how does Macbeth react immediately after killing Duncan?
he is overwhelmed with guilt and fear. ஸோ இது வந்து நமக்கு எந்த இதுலேருந்து தெரியுதுன்னா, அந்த போர்ட்டர் சீன் அடுத்து கொன்ன உடனே வந்து நமக்கு போர்ட்டர் சீன் வரும். அந்த நாக்கிங் சவுண்டு கேட்கும். அந்த நாக்கிங் சவுண்டு கேட்கும்போது இந்த நாக்கிங் சவுண்ட் வந்து டங்கனை எழுப்பிடாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் இது வந்து ஒரு சாரி சைட் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் he is overwhelmed with guilt and fear. Who becomes suspicious of Macbeth after Duncan's murder? ஸோ இட் இஸ் மேக்டஃப். அதனால தான் வந்து அவர் வந்து மேக்பெத் வந்து கார்னேஷன் பண்ணப்போ ஸ்கானுக்கு போகிறப்ப வரல, நான் வந்து 5K போகிறேன், என்னோடய பிளேஸ்க்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அண்ட் அவர் மேக்பெத் இது பண்ணுற அரேஞ்ச் பண்ணியிருக்க ஃபீஸ்ட்டுக்குமே மேக்டஃப் வந்து வரமாட்டார். Who is hired to kill Banquo? A group of murderers. ஸோ இதில் வந்து எத்தனை மர்டரர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. Who escapes from the murderers sent by Macbeth? It is Fleance. Banquoவை கொன்னுடுவாங்க, Fleance வந்து எஸ்கேப் ஆயிடுவான். What vision does Macbeth see at the banquet? It is Banquo's ghost. ஸோ இந்த பேங்கோவோட கோஸ்ட் வந்து எத்தனை டைம் அப்பியர் ஆகும் அந்த சீனில் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. Who says thou cannot say I did it, never shake thy gory locks at me? ஸோ இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is Macbeth. Who does Macbeth plan to visit after the banquet to seek more information about his future? It is the witches. விச்சஸ்ட்டை போய் திருப்பி நான் என்னோடய ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத கேட்டு வரேன்னு சொல்லி லேடி மேக்பெத்தை சொல்லுவார் அந்த கோஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம். What does Lady Macbeth tell her guest when Macbeth acts strangely at the banquet? It is he often has fits. அவருக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும் அப்படி, அதனால தான் அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. அப்படி அப்பப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி தான் பேச ஆரம்பிப்பார். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா மேக்பெத் வந்து பேங்கோட கோஸ்ட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டைக்கு இழுத்துட்ருப்பார் பேங்கோட கோஸ்ட்டை. அப்போ வந்து யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வந்து எங்கே உண்மையெல்லாம் வெளியில் வந்துருமோ அப்படின்னு வந்து லேடி மேக்பெத் வந்து இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க எல்லாத்தையுமே. Who refuses to attend Macbeth's coronation? It is Macduff. Who is Hecate? Hecate அப்படின்றது வந்து குவீன் ஆஃப் விச்சஸ். ஸோ ஒரு சீனில் வந்துட்டு விச்சஸ்லாம் வந்து மேக்பெத்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதனால வந்து ஹெக்கேட் வந்து கோவமாக இருப்பாங்க. அதனால தான் வந்து அந்த சீனுக்கு அப்புறமா வருது அந்த அப்பேரிஷன்ஸை க்ரியேட் பண்ணி மேக்பெத் வந்து கன்ஃபியூஸ்டான உண்மையை சொல்லணும், பட் அது வந்து ஒரு மறைமுகமான மூக்கை சுற்றி தொடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மறைமுகமாக சொல்லி அவனுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அவன் தான் ஸ்ட்ராங்கான பர்சன் பிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. வாட் டஸ் ஹெக்கேட் பிளான் டு டூ டு மேக்பெத்? மேக் ஹிம் ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ அதெல்லாம் பண்ணி அவனை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆக்கி சுற்றி என்ன நடக்குதுன்றதை வந்து கண்டுக்காமல் இருப்பான். நம்மளை யாராலையுமே கொல்ல முடியாது அப்படின்னு சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதையே வந்து அவன் மைண்ட் பண்ணிக்க மாட்டான். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் 3 apparitions that appear to Macbeth? It is an armed head, a bloody child, a crowned child with a tree. What do the witches ஷோ மேக்பெத் ஆஃப்டர் த அப்பேரிஷன்ஸ். ஸோ 3 அப்பேரிஷன்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு மேக்பெத் கேட்பான், இதுக்கப்புறம் இந்த கிங்ஸ்லாம் பேங்கோவோட இதுதான் ரூல் பண்ணுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து நிறைய கிங்ஸ் வந்து லைனாக ஃபார்ம் ஆகி மார்ச் பண்ணுற மாதிரியும் லாஸ்ட்டாக வந்து ஒரு மிரர் வச்சுருக்க மாதிரி. ஸோ அந்த மிரர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரரில் பார்த்தா நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அந்த பேங்கோவோட வாரிசுகள் தான் அந்த அடுத்தடுத்து கிங்ஸாக வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சீனை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கோவோட வழியில் வந்தவர் தான் வந்து ஜேம்ஸ் 1. அதனால வந்து ஜேம்ஸ் 1 வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சீனை வந்து ஷேக்ஸ்பியர் வச்சுருப்பார். ஸோ இட் இஸ் அ விஷன் ஆஃப் பேங்கோஸ் descendants as kings. Who kills Macduff's family? It is murderers hired by Macbeth. Where does Macduff go to seek help? டு இங்கிலாந்து. அங்கே போய் தான் மால்கம்மை மீட் பண்ணுவாங்க. கிங் எட்வர்ட் இருப்பார். ஸோ கிங் எட்வர்ட் த கன்ஃபஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து மால்கம் வந்து இங்கிலீஷ் ஆர்மி 10,000 மெம்பர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்மி அண்ட் அங்கிள் சீவர்ட் இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. Who joins forces with Macduff to overthrow Macbeth? It is Malcolm. What does the armed head apparition
டெல் மேக்பத். ஸோ ஆர்ம்டு ஹெட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ இட் இஸ் பீவேர் மேக்டஃப். ஸோ எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ம்ஸோட வர்றது, ஆர்ம்னா அந்த சோல்ஜர் மாதிரி வர்றது வந்து மேக்டஃபுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு படை வீரர் மாதிரி தான் இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் த பிளட்டி சைல்டு அப்பரிஷன் டெல் மேக்பத். ஸோ பிளட்டி சைல்டு அப்படின்னும் போது பிறந்த குழந்தை வந்து எப்படி ஒரு மாதிரி ரத்தம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நோ மேன் பார்ன் ஆஃப் உமன் ஷால் ஹார்ம் மேக்பத். இதுதான் வந்து பிளட்டி சைல்டு சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரவுண்ட் சைல்டு ஹோல்டிங் அ ட்ரீ. ஸோ இந்த க்ரவுண்டு சைல்டு வந்து ட்ரீ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த க்ரவுண்டு சைல்டு வந்து யாரை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேல்கம். ஸோ மேல்கம் அந்த ட்ரீ வந்து டினோட் பண்ணுறது வந்து பிர்னாம் வுட் ஃபாரஸ்ட்டோட அந்த பிரான்ச்சஸாக மேல்கம் தான் சொல்லியிருப்பா. இந்த பிரான்ச்சஸை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வந்து எனிமி டீமால் ஆர்மியால் நம்ம எத்தனை பேர் வரோன்றதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பான். ஸோ அந்த இது எது சொல்லுது அப்படின்னா Macbeth shall never be vanquished until Birnam Wood comes to Dunsinane. இதுதான் வந்து தேர்ட் இது சொல்லணும் apparition. Who says out damned spot out I say. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் வாக்கிங் சீனில் வந்து லேடி மேக்பத் வந்து அவங்களே தன்னை பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வாட்ச் பண்ணுறது 2 பேர் வந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. What does Lady Macduff call her husband for leaving her and their children? ஸோ அவங்க வந்து ட்ரைட்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க பையன்கிட்ட போய் அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் நம்ப மாட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மேக்டஃபோட பையனும் வந்து எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்க அம்மா வந்து அழலை, அப்பா இறந்துட்டாங்கன்னா ஒன்று அழணும், இல்லையா அடுத்த மேரேஜுக்கு ரெடி பண்ணணும், 2மே பண்ணலை அவங்க. அதனால் அப்பா இறந்துருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணி அவன் சொல்லிட்டு இருப்பான் அவங்க அம்மாட்ட. Where do the Scottish nobles plan to meet to discuss overthrowing Macbeth? So it is Birnam Wood. Woodna onnolla forest, Birnam forest அப்படின்ற மாதிரி வரும். What does Malcolm instruct his soldiers to do as they approach Macbeth's castle? ஸோ மேல்கம் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான். அது என்ன அப்படின்னா carry 3 branches from Birnam Wood. What news does Macbeth receive from the doctor? Lady Macbeth is மேட். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அந்த உடம்பு சரியில்லை அப்படின்றத வந்து ஆக்சுவலாக மேட் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் என்னால் வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்னப்ப மேக்பத் கோவப்படுவார். டாக்டர்ஸ்லாம் வேஸ்ட்டு, மெடிசன்ஸ்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப சத்தம் போடுவார். எப்படி தான் க்யூர் பண்ணுறதுன்னும்போது அது அவங்களே தான் லேடி மேக்பத் வந்து அவங்களே தான் க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த டாக்டருக்கு வந்து இந்த ஸ்லீப் வாக்கிங் சீனில் வந்து கேட்டுட்ருப்பார் லேடி மேக்பத் பேசுகிறதெல்லாம். அப்பயே வந்து அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நடந்த மர்டர்ஸ்க்கெல்லாம் பின்னாடி இவங்க தான் இருந்திருப்பாங்க போல, அதனால தான் இவங்களை மென்டலி சிக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். ஸோ இந்த மேக்பத்தும் இப்படி சத்தம் போடவும் அவர் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மே பண்ணிக்குவார். பட் இதை பற்றி அவர் வெளியில் சொல்ல முடியாது இல்லைங்களா? வெளியில் சொன்னால் இவருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்ற மாதிரி. இப்போ மேக்பத் வந்து கத்துனதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணுவார்னா, நம்ம இந்த இடத்த விட்டே நம்ம சீக்கிரமாக காலி பண்ணி போயிடணும், ஒரு தூரமாக ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவார். How does Macbeth react to his wife's death? He is indifferent. ஸோ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அவள் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லுவாரே தவிர அதுக்கப்புறம் லைஃப்பை பற்றி ஒரு லாங்காக ஒரு சாலிலோக்கி மாதிரி சொல்லுவார். டுமாரோன்ட்டு லைஃப் இஸ் ப்ரீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் மட்டும்தான் சொல்லுவாரே தவிர ஒரு வருத்தப்படுறதோ அழுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு எமோஷன்ஸுமே காமிச்சிருக்க மாட்டார். Who kills Macbeth? It is Macduff. How does Macduff prove that he can kill Macbeth? He reveals he was born by cesarean section. Who becomes king at the end of the play? It is Malcolm. கிங் ஆனதுக்கப்புறமா அந்த இது வரைக்கும் இந்த தேன்ஸ் எல்லாத்துக்கும் வேறு ஒரு நேம் மாதிரி கொடுத்துருப்பாரு. அது என்ன நேம் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. Who says tomorrow and tomorrow and tomorrow creeps in this pretty pace from day to day? It is Macbeth அவரோட soliloquy. What does Birnam Wood coming to Dunsinane symbolize? It is அது வந்து நேச்சர்ஸ் ரிபல்லியன், த விச்சர்ஸ் ப்ராஃபஸிஸ் கம்மிங் ட்ரூ, மேக்பத்ஸ் டவுன்ஃபால் எல்லாமே தான். ஸோ இட் இஸ் ஆல் ஆஃப் த அபவ். ஸோ வாட் டஸ் லேடி மேக்பத் ஸ்லீப் வாக்கிங் ரிவீல்? ஹர் கில்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் மேக்பத் அண்ட் MCQ about Macbeth. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.